ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மூனாய் கண்பாலா. நவம்பர் 6 2025 என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயம் உங்களுக்கு தெரியுமாங்க? அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆமாங்க, நவம்பர் 7ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சார் வந்து அவரோட 71வது பிறந்தநாளை கொண்டாடுறாரு. அந்த பிறந்தநாளை முன்னிட்டு ஆனால் நம்மக்கிட்ட அப்பப்போ ஒரு விஷயம் சொல்லிட்டு இருந்தாங்க, நாயகன் படம் வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டலைஸ்டு பண்ணி ரீரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 6ஆம் தேதி வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த பேனர் வந்து பார்த்தீங்கன்னா கமலா சினிமாஸ்லேயே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் போட்டு வச்சுட்டாங்க. நவம்பர் 6ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நாயகன் படம் வந்து டிஜிட்டல் ஆயிருக்கு, அது வந்து ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு. இது வந்து ஏகப்பட்ட ஒரு கொண்டாட்டத்துக்குரியது. ஏன்னா வந்து கமல் சார்லாம் இப்போதான் தக் லைஃப்ல வந்து பாதிக்கப்பட்டு அவர் எம்பி ஆகிட்டார். ஆனால் ஒரு ரசிகனா வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாயகன் படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா பல டேரக்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற மிகப்பெரிய டேரக்டர்ஸ்லாம் அந்த நாயகன் படம் தான் வந்து மிகப்பெரிய உந்துதல். அப்படியேப்பட்ட படம் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 6ஆம் தேதி வந்து ரீரிலீஸ் ஆகுது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா அப்போ 1987 அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. அன்னைக்கு ரிலீஸ் ஆன போது எத்தனை தேட்டர் வந்து இப்ப இருக்குன்னு தெரியல. பட் இப்ப இருக்கிற தேட்டர் எல்லாமே பிரம்மாண்டமா இருக்கும். அந்த பிக் ஸ்கிரீன்ல வந்து அந்த படத்தை வந்து இப்ப பாக்குறது வந்து எல்லாத்துக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கும். என்ன ஒரே ஒரு ஆதங்கன்னா, யாராச்சும் ரிவ்யூ பார்த்துட்டோ இல்லை வந்து மைக்கிள் தேட்டர் வழியில இந்த படம் வந்து சுமாராக தாங்க இருக்குது, கமல் சார் வந்து ரொம்ப வயசான மாதிரி காமிச்சிருக்கிறாங்க, அவருக்கு மேக்கப் கம்மியா இருக்குது அப்படின்னு சொல்லாம இருக்கணும். ஆமா, ஏன்னா மணிரத்னம் சார்லாம் வந்து ஒரு விஷனரியா அந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு அந்த டைலாக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சூப்பரா இருக்கும், பாட்டு அவ்வளவு சூப்பரா இருக்கும். இளையராஜா சார்லாம் அசத்திட்டு இருப்பாரு. அது பாத்தீங்கன்னா படத்துக்கு வந்து மூணு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பி.சி. ஸ்ரீராம் சார் வந்து கேமராக்காகவும், பாத்தீங்கன்னா தோட்டா தாரணி சாருக்கு வந்து கலைக்காகவும் அந்த ஆர்ட் ஒர்க்குக்காகவும், இன்னொரு அவார்டு பாத்தீங்கன்னா நம்ம கமலஹாசனுக்கும் சிறந்த நடிகருக்கான அந்த அவார்டு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமான படம் வந்து நவம்பர் 6 2025 தேட்டர் ரிலீஸ் ஆயிருக்கு. கண்டிப்பா போய் என்ஜாய் பண்ணுங்க. தேட்டர்ல வந்து சினிமானா என்ன அப்படின்றது நமக்கு இன்னும் அதிகமா அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் யார் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்றாங்களோ. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனாய் காண்பாளா.